அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மாலை வேளையில் எவ்வாறு பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு பூஜை செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் நீங்கள் கட்டாயம் பகல் 12 மணி முதல் மதியம் 1:20 மணி வரை இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நீங்கள் பூஜை செய்து பெருமாளுக்கு தளிகையிட்டு மற்றும் படையலிட்டு நீங்கள் வழிபட வேண்டும். பெருமாளுக்கு உணவு பிடிக்கும் பெண்கள் நீங்கள் பெருமாளின் திருநாமத்தை மனதில் உச்சரித்து கொண்டே இந்த உணவுகளை தயார் செய்ய வேண்டும். 5 வகை உணவுகளை கட்டாயம் தயார் செய்யலாம். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மாலை வேளையில் மற்றும் முதலாவது சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை அல்லது 5வது சனிக்கிழமைகளில் நீங்கள் படையலிட்டு வழிபட வேண்டும். பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இவ்வாறு நீங்கள் தளிகையிட்டுத்தான் பெருமாள் அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்வதற்கு முன் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் திருவுருவ படத்திற்கு மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும். கட்டாயம் இதில் துளசி மாலை இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த பூஜை தொடங்குவதற்கு முன் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி அதனை வழிபட வேண்டும். அதன் பிறகு குலதெய்வத்தை நினைத்து பெருமாள் அவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் செய்து வைத்திருந்த நெய்வேத்தியத்தை 3 இலைகளில் வகை வகையாக சாதத்தை நெய்வேத்தியமாக பெருமாள் அவர்களுக்கு படைக்க வேண்டும். அதன் பிறகு தேங்காயை உடைத்து தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு பரம்பொருள் பெருமாள் அவர்களை மனதார வழிபட்ட பிறகு தளிகையிட்டு வைக்கப்பட்டுள்ள நெய்வேத்தியத்தை நாம் உண்ண வேண்டும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் நினைத்து நீங்கள் விரதம் எடுக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் மாலை வேளையில் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை நினைத்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடுகளில் ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்தால் அந்த ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியம் பெற்றதற்கு சமமாகும். இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் போதும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் விரதம் இருந்ததற்கு சமமாகும். இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கட்டாயம் இந்த மாமிச உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் யார் கடன் கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இந்த நாட்களில் என்ன செய்யலாம் என்றால் கட்டாயம் நீங்கள் தர்மம் செய்வது மிக சிறப்பாகும். இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாள் அவர்களின் கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வணங்கவும். அதன் பிறகு நம் இல்லத்திற்கு வந்து எல் கலந்த சாதத்தை சனீஸ்வர பகவானுக்கும் காகைக்கும் வைத்தால் சனி தோஷம் முழுமையாக விலகும். சனிக்கிழமையன்று மாலை வேளையில் நீங்கள் உங்களிடம் இருக்கும் பழைய காலணிகளை எணிந்து சென்று சனி பகவான் இருக்கும் கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை மனதார வணங்கிவிட்டு அந்த செருப்பை அங்கேயே கழற்றிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும். நாம் வருடம் முழுவதும் கோவிலுக்கு செல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாலை வேளையில் தொடர்ச்சியாக 5 சனிக்கிழமைகளில் நீங்கள் புதிய அகல் விளக்கை ஒன்று வாங்கி கொண்டு வைத்துவிட வேண்டும். அந்த அகல் விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு கருப்பு நிற துணியால் எள் சிறந்த மூட்டையாக கட்டி விளக்கேற்றினால் 1 வருடத்திற்கு கோவிலுக்கு சென்று வணங்கிய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் இந்த சனிக்கிழமைகளில் பூஜையை மாலை வேளையில் பூஜை செய்யும் போது அந்த சாமி படங்களுக்கு நீங்கள் பூக்களை படைக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் தனது மாங்கல்யத்திலும் கட்டாயம் இந்த குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சனிக்கிழமைகளில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் கோலமிடுவது சூரியனின் செங்கதிர் ஒளியை குறிக்கும். மாக்கோலமிடுவதும் மகாலட்சுமியை அலங்கரிப்பதற்கு சமமாகும். இன்றைய நாட்டில் நீங்கள் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் உபசரிக்க வேண்டும். நீங்கள் மாலை வேளையில் 6 மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். காலையிலும் விளக்கேற்றலாம். 2 வேளையிலும் விளக்கேற்றி அந்த திருமாலின் மனைவியான மகாலட்சுமியை வேண்டலாம். இதனால் நீங்கள் முடிந்தவரை இந்த நாட்களில் நீங்கள் முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும்.
மேலும் மாலை வேளையில் வாசற்படியில் உட்காருவதை தவிர்க்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் தலை வாரக்கூடாது. இரவு நேரங்களில் துணிகளை துவைப்பது தவறான செயலாகும். இந்த மாலை வேளையில் செய்யப்படும் பூஜை என்ன உணர்த்துகிறது என்றால், உன்னுடைய காம எண்ணத்தை எரிக்க வேண்டும், உன்னுடைய அதிகமான கோபத்தை எரிக்க வேண்டும், உன்னுடைய அறியாமையை எரிக்க வேண்டும், உன் அவசர பயணத்தை எரிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தை எரிக்க வேண்டும், உன்னுடைய வெறுப்பையும் எரிக்க வேண்டும். இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்வதன் மூலம் பழையது அனைத்தும் கழிந்து புதிதாய் உன்னிடம் வந்து புகுந்து விளையாடும். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் மாலை வேளையில் பெருமாளை தரிசனம் செய்ததன் மூலம் அனைத்து விதமான செல்வ வளம் பெருகும். இந்த சனிக்கிழமைகளில் ஏன் அசைவம் உண்ணக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்றால், புரட்டாசி மாதம் காற்றும் வெயிலும் குறைந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும் காலமாகும். பூமி குளிர்ச்சியடைய மழை பெய்யாது. எத்தனை நாட்கள் வெயிலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்த பூமி மழை நீரை குடித்து பூமியில் இருக்கும் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அதாவது சூட்டை கிளப்பை விடும் காலம் என்று கூறுவார்கள். இந்த வெயில் காலத்தில் இருக்கும் வெப்பத்தை விட இது கெடுதல் தரக்கூடிய மாதமாகும். இந்த மாதத்தில் அசைவத்தை நீங்கள் உண்ணக்கூடாது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த சனிக்கிழமைகளில் பூஜை நீங்கள் செய்துவிட்ட பிறகு ஏதேனும் ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த சனிக்கிழமையில் நீங்கள் கட்டாயம் திருப்பதி கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அங்கு சென்றவுடன் மீதி பணத்தை கொண்டு வரக்கூடாது. அதனை அப்படியே காணிக்கையாக செலுத்திவிட்டு பயண செலவுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வர வேண்டும். ஏனால் திருவேங்கட பகவான் அவர்கள் குபேரன் அவர்களிடம் கடன் வாங்கி இருப்பதாக, அவர்களுக்கு கடன் கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் நீங்கள் அன்றைக்கு அந்த காணிக்கை கொடுக்கும்போது பெருமாளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பெருமாள் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு சகல விதமான செல்வங்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தையும் தருவார் என்பது ஐதீகம். கட்டாயம் நீங்கள் சனிக்கிழமை என்று விரதத்தை மேற்கொண்டு விட்டு அன்று மாலை வேளையில் நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் வழங்க வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம். எங்களால் அன்னதானம் எதுவும் வழங்க முடியாது, எங்களுக்கு பண செலவு அதிகமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள், நீங்கள் அன்னதானம் வழங்க முடியாத காரணத்தினால் அங்கு இருக்கும் ஒரு எறும்பு குழிக்காவது அரிசி மாவுகளை இட வேண்டும். யாருக்கு அன்னதானம் செய்தாலும் அது அன்னதானம் ஆகும். சனி பகவானின் தாக்கம் குறைந்த மாதமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை மாதங்கள் இருக்கின்றன. கட்டாயம் நீங்கள் இந்த மாலை வேளையில் நீங்கள் பெருமாள் அவர்களை வணங்கி விடுங்கள். சனி பகவானின் தாக்கம் குறையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.